கருத்து வேறுபாடுகள் 1000 வரும். ஒரு நாள் சண்டையா இருக்கப்பட ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? தன்னை காட்டி கொடுத்தவனை எப்படி அழைத்தார்? அவன் சிநேகிதனே என்று அழைத்தார். சிநேகிதனே என்று அழைத்தார். தன் காதரை தன்னை வெட்ட வந்தவனை பிடிக்க வந்தவனை பேதுரு என்ன செய்தார்? வெட்டிடுறார். உடனே அற்புதம் யாருக்கு நடக்கிறது? தன்னை பிடிக்க வந்தவனுக்கு தேவன் அற்புதம் செய்தார். இப்ப எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நேசிக்க கிருபை தருவீராக. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ யாராவது உங்கள் மனசுக்குள்ளே வர்றாங்களா? சில ஆட்கள் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுன்னு பார்த்தா டோட்டல் எண்ணிட்டு இருப்பாங்க. தோத்தர் இன்னாட்ட பேசலை, இன்னாட்ட பேசலை, இன்னாட்ட பேசலை. சில ஆட்கள் இப்படி 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 வச்சு பார்ப்பாங்க. 10 விரல் தான் இருக்குது. இதுக்கு பேசாமல் மற்றவளை மாதிரி 16 கை இருந்திருக்கலாம். இல்லை என்றதுக்கு வசதியாக இருக்கும். 160 ஆயிடுச்சு இல்லையா? ஒரு கைக்கு 5ன்னா 80வது ஆயிரும். என்ன ஒரு 16 கை நமக்கு இருக்கும்னா தோத்திரம் 1 2 3 4 5 அது பாட்டுக்கு எண்ணலாம். இப்போ நமக்கு 2 கை தானே இருக்கு, 10 விரல் தானே ஆச்சு. ஆனால் தோத்திரம் பேசாதவர்கள் எண்ணிக்கை நிறைய இருக்கு. அப்போ அதனால இன்னைக்கு ராத்திரி இடறுதலுக்கு ஏதுவானவைகளை கண்டுபிடிக்கணும். என் குடும்பத்தின் இடறுதலுக்கு ஏதுவானது எனக்குள்ள இன்னும் பகை பாதுகாக்கப்படுவது, எனக்குள்ள இன்னும் வெறுப்பு பாதுகாக்கப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும், மனம் திரும்பினேன் என்று சொல்லியும், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லியும் தோத்திரம். அன்னைக்கு ஒரு பாட்டு பாடினாங்க, தம்பி ஜாமிலினுடைய ஒரு பாட்டு. தோத்திரம் என்ன பாட்டு கடைசியா பாடினீங்க? அல்ல இல்லம்மா, அதுக்கு முன்னாடி என் கூடவே இரும் என் இயேசுவே. ஓ இயேசுவே, அருமையான பாட்டு. இருளின் நேரத்தில் வெளிச்சமாயிரும் இல்லையா? அவர் கூடவே இருந்தார், உன்னை போடுவார், பரவாயில்லையா? அவர் கூடவே இருக்கிறார், கூடவே இருக்கிறார் பாட்டை பாடிக்கிட்டு பூதாவும் சண்டை போட்டு நடக்கிறான். ஆண்டவர் சொல்லுவார், இவனை கொல்லணும்னு நினைக்கிற வேற வழி இல்லைன்னு இருக்க. புரியுதா இல்லையா? அந்த பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பாட்டு கேட்ட உடனே எனக்கு சப்ஜெக்டை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. ஆண்டவரே பாடு பாடு வாரடான்னு. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது பிரச்சனை இல்லை. அவர் கூடவே இருக்கிற விரும்புகிற நாம் பலரோடு ஐக்கியமா இருக்க நம்ம விரும்பலையே, அவரோடு ஐக்கியமா இருக்க விரும்புகிறோம். ஆண்டவர் என் கூட இருக்கணும், ஆண்டவர் என் கூட பேசணும், ஆண்டவர் என் கூட நடக்கணும், ஆண்டவர் என் கூட உலாவணும், இதெல்லாம் விரும்புகிறேன். ஆனால் நான் மட்டும் யார்ட்டையுமே என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். அது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அழகல்ல. இப்படியே நீங்கள் வளர்ந்தீங்கன்னா அது உங்களை இடற பண்ணும், உங்கள் நிலை நிற்புக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும், அது உங்கள் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னைக்கு ராத்திரி வேளை அந்த குப்பையை தூக்கி தூர போட்டான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒப்புரவாகுதல் ரொம்ப முக்கியம், ஒப்புரவாகுதல் ரொம்ப முக்கியம், ஒப்புரவாகுதல் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையில் வளரணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், யாரிடத்திலும் பிணக்கமாய் இருக்கக்கூடாது. ஒப்புரவாகுதல் ரொம்ப முக்கியம். என்னுடைய இருதயம் எல்லார் மேலும் பற்றுதலாக இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். கர்த்தர் கிருபை தருவாராக. என்ன சைலண்டா இருக்கிறீங்க? இதே நேரத்தில் மகளே, உன்னை ஆண்டவர் உயர்த்துகிறதை பார்க்கிறேன். க்ளோரி டு காடும்பா. இந்த ஜோலியெல்லாம் ஆகாது. முதல்ல நம்ம சரி பண்ணுவோம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? பண்ணணும் 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 பண்ணணும். இன்னைக்கு அது பண்ணனா இனி தீங்கை காண மாட்டான். இனி தீங்கு வசனம் தான் விடுதலை. இன்னைக்கு ராத்திரி செய்தியை முடிக்கும் பொழுது, இந்த செய்தியை முடிக்கும் பொழுது நம்ம குடும்பம் அடுத்த நிலைக்கு அடி எடுத்து வைக்கும்னு சொல்றேன். நம்ம வாழ்க்கை அடுத்த நிலைமைக்கு அடி எடுத்து வைக்கும். நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் சாகுறது வரைக்கும் அவன் செய்த துரோகத்துக்கு அவன் முகத்தையே பார்க்க முடியாது. தெரியாமல் சொல்கிறேன், தெரியாமல் உங்களிடத்தில் சொல்கிறேனே, நம்ம செய்த துரோகத்திற்கு ஆண்டவரெல்லாம் நம்மளை பக்கத்திலே விட்டுருக்கக்கூடாது. இவ்வளவு துரோகிகளாக இருந்த நம்மை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் கழுகி நம்மை பிள்ளைகள் என்று சொல்லுகிற நிலையில் அவர் வைத்திருப்பார் என்று சொன்னார். அவரே நம்மை மன்னித்திருக்க, நாம் மன்னிப்பதில் என்ன பிரச்சனை வரப்போகிறது? அவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்ளட்டும், நீங்கள் மன்னித்து விடுங்களே. அவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்ளட்டும். அவன் செய்ததற்கு தக்க பலன் அவனுக்கு உண்டாகட்டும். நியாய தீர்ப்பு நம்முடையதல்ல, பழி வாங்குதல் நம்முடையதல்ல. அதை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். நீ மன்னித்து விடு. அல்லேலூயா. மன்னித்து விடுவது மட்டுமல்ல, மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்?
கேட்டுறணும். ஒருவேளை நம்ம செய்த சில காரியங்கள் மற்றவர்களை வருத்தப்படுத்தி இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் மட்டும் உங்களுக்கு தீங்கு செய்தாங்கன்னு நினைக்கப்பட, சில நேரத்தில் நம்ம செய்த சில காரியங்கள் அவர்களை பாரப்படுத்தி இருக்கும்.